பகவான் ஓஷோ சொன்னார், பிகாஸ் he born in Jainism. நான் என்னுடைய ஜாதியையும் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, என் மதத்தையும் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. காரணம் அது என் கையில் இல்லை, நான் ஒரு அடிமையாக பிறந்தேன். ஆனால் இறக்கும் பொழுது அடிமையாக இருக்க மாட்டேன். எப்படி என்னை இருப்பியல் கொண்டு வந்ததோ அப்படியே போவேன். என்னை இருப்பியல் கள்ளம் கபடமற்ற நிலையில் கொண்டு வந்தது. மதம் இல்லாமல், ஜாதி இல்லாமல், மொழி இல்லாமல் உணர்வை மட்டுமே கொண்டு வந்தது. உணர்வை நீங்கள் அறிவியல் படுத்த முடியாது இன்று வரையிலும். அதனால்தான் எல்லா அரசியல்வாதிகளும் தப்பிக்கிறார்கள். மக்கள் ஓட்டு போடுவது உணர்வு ரீதியாகத்தானே தவிர அறிவியல் ரீதியாக ஓட்டு போட்டால் நிச்சயமாக அவர்கள் IAS அதிகாரிகளுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும். ஏனென்றால் ஒரு மடையன், ஒரு முட்டாள் முதலமைச்சராக இருந்தால் கூட அவருக்கும் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி தருவது ஒரு IAS. ஆனால் மக்கள் IAS ஏன் தேர்ந்தெடுப்பதில்லை? அவர் தேர்தலில் நின்று போல சகாயம்னு ஒரு IAS வந்தாரு. கிட்டத்தட்ட 300 கோடிக்கு ஊழலை கண்டுபிடிச்சா நான் கொலை பண்ணுவேன்னு மிரட்டினேன்னு சோசியல் மீடியா சொன்னாரு. அவர் நாளைக்கு அரசியலுக்கு வந்தா முதலமைச்சர் ஆக்குவாங்களா? மக்கள் ஆக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அறிவியல் ரீதியா பேசுவார். சகாயம் IAS அறிவியல் மொழியில் பேசுவார். மக்களுக்கு அறிவியலால் வாக்களிக்க மாட்டார்கள், உணர்வு ரீதியாகத்தான் வாக்களிப்பார்கள். நீங்கள் ஒரு பெண்ணை அறிவியல் ரீதியாக காதலிக்க முடியாது. அறிவியல் ரீதியாக என்ன இந்த மூஞ்சி? நீங்கள் அறிவியல் படுத்த வேண்டும் என்றால் அந்த முகத்தில் ஒன்றும் அது மோனலிசா முகம் மாதிரி இல்லை. அந்த முகத்தில் ஒன்றும் புஷ்டியாக இல்லை. கன்னங்கள் சப்பியாக இல்லை, குழி விழவில்லை கன்னத்திலே. பிறகு எப்படி உணர்வு? அந்த உடம்பை பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு காமம் அப்படின்ற அந்த அவனுக்கு ஒரு இந்த சென்ஸ் வருது. அவன் ஒரு எஜாக்குலேட் ஆகிறான். அந்த பெண்ணை பார்க்கும்போது அவன் ஒரு எஜாக்குலேஷனுக்கு போகிறான், ஒரு ஆண். அதனால் அந்த உணர்வு இப்போ அந்த எஜாக்குலேஷனுக்கு என்ன காரணம்னு நீங்கள் அறிவியல் படுத்துவீங்க? படுத்த முடியாது. அதனால்தான் உணர்வை அறிவியல் படுத்த முடியாது. அதனால்தான் அரசியல்வாதிகள் ஓட்டுக்களை உணர்வு ரீதியாக தான் தூண்டி விடுகிறார்கள், மத உணர்வை தானே தூண்டி விடுகிறார்கள். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் தத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு பொருளை முதல் பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் இருந்தால்தான் அதை பகுப்பதற்கு தத்துவம் தேவை. பகுத்ததை டெக்னாலஜி ஆக்குவதற்கு அறிவியல் தேவை. அந்த பொருளே ஜோதிடம் என்கிறேன் நான்.